அன்பிற்கினிய கிறிஸ்டியன் டியூன்ஸ் நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்று தவக்காலத்தை நாம் துவங்குகிறோம். தவக்காலம் என்பது இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய இறப்பை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய காலமாக அமைகிறது. இந்த தவக்காலம் அருளின் காலம் என்றும், இரக்கத்தின் காலம் என்றும், மனமாற்றத்தின் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆண்டு முழுவதும் நாம் தூயோராக வாழ அழைக்கப்பட்டாலும் இந்த தவக்காலத்தில் சிறப்பான அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் யோவேல் 2:12-13 இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழுதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அட்லீஸ்ட் நவ், இப்பொழுதாவது என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தவக்காலத்தில் மொத்தம் 40 நாட்கள் நமக்கு வழங்கப்படுகிறது. 40 என்பது விபிலிய எண்ணாகவும் அமைகிறது. தொடக்க நூல் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 40 நாள் இரவு பகலாக மழை பெய்தது, கடவுள் இந்த உலகை தூய்மைப்படுத்தினார். தொடக்க நூல் 8ல் நோவா மீண்டும் 40 நாள் பேழைக்குள்ளாக காத்திருந்தார், பேழையுடைய கதவை திறப்பதற்காக. விடுதலை பெற 24ல் மோசே சீனாய் மலையில் 10 கட்டளையில் பெறுவதற்கு முன்னால் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அங்கு காத்திருந்தார் என்று. விடுதலை பயணம் 16:35 இஸ்ராயேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் பயணித்தார்கள் என்று பார்க்கிறோம். யோனாஸ் 3:4 யோனாஸ் இறைமாற்றின் நினிவே நகரை கண்டித்த பொழுது அவர்கள் 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து நெற்றியில் சாம்பல் பூசி சாப்பு உடை உடுத்தி தங்களையே மனமாற்றத்துக்கு உட்படுத்தினர் என்று பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு 40 நாட்கள் பாலைவனத்தில் தனித்திருந்து அவர் தன்னை தயாரிக்கிறார். இவ்வாறு 40 நாட்கள் என்பது விபிலிய எண்ணாக இருக்கிறது. இந்த நாளே நம்மீது சாம்பல் பூசப்படுகிறது. இந்த சாம்பல் என்பது மனிதனுடைய நிலையற்ற வாழ்வை குறிக்கிறது. திருப்பாடல் 103 15வது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது, அது இருந்த இடமே தெரியாமலே போகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய வாழ்நாள் புல்லை போன்றது, அது மலரை போன்றது, காற்றடித்ததும் அது இல்லாமல் போகிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உணர்த்துகிறார். மேலும் சாம்பல் என்பது விவிலியத்தில் மனமாற்றத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. யோபு நூல் 42:6 என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தானியேல் 9:3 நான் நோன்புறது சாக்கு உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் தலைவராகிய கடவுளிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 11:21 கொராசி நகரை பெத்சாய்தா நகரை உனக்கு ஐயோ கேடு, உன்னில் செய்யப்பட்ட அரும்படையாளங்கள் தீர் சீதோன் போன்ற நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் அணிந்து என்னிடம் திரும்பி வந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தை துவங்குகிறனா, இந்த தவக்காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இப்பொழுதாவது என்னிடம் திரும்பி வாரும் என்று அழைப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து நம்முடைய வாழ்வை திறனாய்வு செய்வோம். ஆண்டவர் இயேசுவுடைய அந்த கல்வாரி அன்பிற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். இந்த நாள் அருளிக் காலமாக அமைய உங்களை அன்போடு வாழ்த்திருந்தேன். நன்றி.